கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகம் பலம் தந்து தேவைகளை சந்தித்தபடினால நன்றி சொல்லி ஒரு விசை கண்களை மூடி தலையை தாழ்த்தி தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் துதிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளின் கால வேளையில உடைய வார்த்தை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த காலவெளியில எங்களோடு இடைபடுவீராக. ஆண்டவரே, ரத்த கொட்டைகளை முடி மறைத்துக் கொள்ளும். கர்த்தர் பேசுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா அதன்படி நடக்க, விசுவாசிக்க, கீழ்ப்படி அர்ப்பணிக்க. ஆண்டவரே, கர்த்தர்களை ஒரு விசை ஆட்கொள்ளும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை ஆண்டவரே ஆளுகை செய்யும். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 59 அதிகாரம் 10 வசனம். இந்த மாதத்துடைய வாக்கு தத்தத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. Psalms 59:10. சங்கீதம் 59:10. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை என்ன பண்ணுவாராம்? சந்திப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த அதிகாரத்துடைய துவக்கத்தில் நம்ம வாசிக்கும் போது, சவுல் தாவீதை கொல்லுகிறதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது, சவுல் ஒரு ராஜா, அவருக்கு ஒரு படைபலம் இருக்கிறது. தாவீது ஒரு சாதாரண மனுஷன். அந்த நாட்களிலே தாவீதை கொல்லும்படி சவுல் தன்னுடைய ஏவல் ஆட்களை அனுப்பின போது தாவீது பாடின ஒரு சங்கீதம், என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்ன பண்ணுவாரு? சந்திக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3 விதமான சந்திப்புகள் வேதத்திலே காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3 விதமான சந்திப்புல நம்ம முதலாவது சந்திப்பை நாம் பெற்றிருப்போம் என்றால், தாவீது சந்திக்கிற ஒரு சந்திப்பு 2வது சந்திப்பாய் காணப்படுகிறது. 3வது சந்திப்பு, இது 3மே நம்முடைய வாழ்க்கையில தேவையாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் என்னை சந்திப்பான்னு சொல்ல, என் தேவன் தம்முடைய கிருபையினால தான் ஜனங்களை என்ன பண்றாரு? சந்திக்கிறார். நம்மளுடைய நற்காரியங்களினால தேவனை நாம் சந்திக்க முடியாது. கிருபையினால், கிருபை இருந்தாதான் அவரை சந்திக்க முடியும். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் காலை கூட்டத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் கொஞ்ச நேரம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம். எதுக்குன்னா, அந்த கிருபை நமக்கு வேணும். முதல்ல அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கணும். அப்படிதான் அவர் ஒரு மனுஷனை முதல்ல சந்திக்க முடியும். ஆண்டவர் பூமியில் இருக்கும்போது எத்தனையோ ஜனங்களை வழியில் பார்த்தாரு. ஆனால் எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்கல, எல்லாரையும் அவர் சந்திக்கல. அவர் வழியில் நடந்து போகையில் பத்திமை என்ற ஒரு குருடன் வேகமா கத்துற ஆண்டவர் பார்த்து, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. போற ரோட்ல போறவங்க எல்லாமே அமைதியா போறாங்க. ஆனா இவன் அந்த கிருபைக்காய் கெஞ்சும் போது அவருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. உடனே ஆண்டவர் அவனை சந்திச்சு விடுதலை தராரு. அதே போல சகேயு, அதே போல நிறைய நம்ம வேதத்துல அநேகரை நம்ம வாசிக்கும் போது முதல்ல தேவ கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கணும். சரி, அந்த கிருபை எதுக்காக கிடைக்கணும்? அந்த கிருபையினால என்ன லாபம்னா, அந்த கிருபை ஆண்டவரை சந்திக்க வைக்கிறது. ஆண்டவரை சந்திக்கும் போது என்னென்ன நடக்கிறது என்பதை இந்த காலவெளியில நம்ம தியானிப்போம். அதனாலதான் நம்ம ஃபாஸ்டிங் எல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம். ஏன்னா ஸ்தோத்திரத்தினால கிருபை என்ன பண்ணுது? பெருகிறதா இருக்கிறது. நம்ம பெரிய ஊழியங்களை செய்து வந்தாலுமே அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. காலையில என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அப்படின்னா காலையில எடுத்த உடனே நம்ம ஆண்டவரை துதிச்சு ஆராதிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கடந்த நாட்டில் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு துதிக்கும் போது அந்த நாளுக்குரிய கிருபையும் நன்மையும் இரக்கத்தையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அதிகமாய் ஸ்தோத்தரிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். அப்ப ஆண்டவருடைய கிருபை பெருகும். அந்த கிருபை பெருகிறது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, அவர் நம்மை சந்திப்பார். அல்லது நம்முடைய எல்லா விஷயத்துல தேவைகள் சந்திக்கப்படும். அல்லது எல்லா விதத்துல அவருடைய பிரசன்னத்தை நம்மளால உணர முடியும். அவருடைய வழிநடத்துதலை உணர முடியும். இதுதான் நாம் கிருபையை பெற்றுக்கொண்டோம் என்பதற்கான அடையாளங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிருபை பெற்றவர்களே வாழ்கன்னு சொல்லி
மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், அந்த கிருபை பெற்றவளுக்கு என்ன கிடைச்சது? கிருபைனால இயேசுவை சந்திக்க, பெற்றெடுக்க, வளர்க்க, இயேசுவை பார்க்க மரியாளுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்தது போல இன்னைக்கு நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ளணும். எப்படியாவது ஸ்தோத்திரத்தினாலதான் கிருபை பெருகும். ஆண்டவரை மனசார மகிமைப்படுத்தும் போதுதான் கிருபை பெருகும். அந்த கிருபையை வேறொரு வழியில நம்ம சம்பாதிக்க முடியாது. அந்த கிருபையை பெற்று, அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை பெரிது. அப்படின்னா அந்த கிருபை ஒன்று நம்ம வாழ்க்கையில இருந்தா போதும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மளால ஜீவிக்க முடியும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தாவீது அந்த வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றாரு. சவுல் தன்னுடைய ஏவல் ஆட்களை, தாவீதை கொல்வதற்காக ஏவல் ஆட்களை என்ன பண்றானா, அனுப்புகிறான். அப்ப தாவீது சவுல் ராஜாவா இருக்கிறான். தன்னுடைய முழு படபலத்தை அனுப்பி, தாவீது கையில பெரிய ஒரு போர் வெப்பன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா தாவீது எதை நம்பி இருக்கிறாரு? கர்த்தருடைய கிருபை நம்பி இருக்கிறார். சவுலுடைய ஆட்கள் என்னை சந்திக்கிறதுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை சந்தித்து என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, 3 விதமான சந்திப்புகள். முதலாவது, தேவன் ஒரு மனுஷனை, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று சொல்லி ஒரு முதலாவது சந்திப்பு. இந்த உலகத்துல, பரலோகத்தில் இருக்கிற தேவன், 1 தீமோத்தேயு 1:15 நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். சரி, பாவியை போய் இவரே முதல்ல சந்திக்க மாட்டார். முதல்ல அவன் தன்னுடைய பாவத்திற்காக ஏங்க வேண்டும். இதுக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதா, இதுக்கு வழி கிடைக்காதான்னு சொல்லி அங்கலாய்க்கிற மக்களை ஆண்டவர் தேடி வருகிறார். நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் எல்லாமே எகிப்தில் அடிமையா இருந்த போது அவங்க கூக்குரலிட்டார்கள், பரலோகத்தின் தேவன் நோக்கி கூக்குரலிட்டார்கள். அப்போ ஆண்டவர் மோசே என்கிற ஒரு ரட்சகனை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்ணாரு, எகிப்தியருடைய கைக்கு அவளை ரட்சித்தான். எகிப்தியரிலிருந்து அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அல்லது மீட்கப்பட்டாங்க, அல்லது வெளியேற்றப்பட்டாங்க. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அப்ப ஒரு மனுஷன் பாவியா இருக்கும்போது அவனுக்கு உடனே பாவ மன்னிப்பு ஆண்டவர் தந்துட மாட்டார். இதெல்லாம் கவனிங்க. பாவிகளை எப்படி ஆண்டவர் ரட்சிக்கிறார் அப்படின்னா, ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 2:5, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 8ஆம் வசனம். எபேசியன்ஸ் chapter 2 verse 5 and 8. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அக்கிரமங்களை மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தாரா? கிருபையினாலே என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்டார்கள். சரி, அந்த பாவி இடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, 8ஆம் வசனத்துல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணீங்க? ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒரு மனுஷன் பாவி தன்னுடைய பாவத்தை ஆண்டவர் உணர்த்தும் போது அவன் ஒப்புக்கொண்டு அவன் ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரா? ஒரு ரட்சிப்பை தர வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக் chapter 19 verse 42, லூக்கா 19:42. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஆண்டவர் பாருங்க, சமீபித்து வருகிறார். 41ஆம் வசனத்துல அவர் நகரத்தை அவர் சமீபமாய் வந்தபோது, அல்லது அவர் ஜனங்களை சந்திக்க வந்தபோது, நகரம் அப்படின்னா அந்த சிட்டியில் உள்ள வீட்டையோ பில்டிங்கோ குறிக்கல, நகரத்தில் உள்ள ஆட்களை. லூக் chapter 19 verse 41 சொல்லுது, he came near to the city. அப்படின்னா சிட்டினா அங்க இருக்கிற மரங்களையோ அங்க இருக்கிற வீடுகளையோ குறிக்கல, மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். 42ஆம் வசனத்துல verse 42, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும்
உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயனால் நலமா இருக்கும். ஆனால் இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு எப்படி இருக்கிறது? மறைவா இருக்கிறது. முதல்ல ஆண்டவர் அங்க நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அந்த நகரத்தை பார்த்து அல்லது நகரத்தில் உள்ள ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும், சமாதானம் உங்களுக்கு இல்ல, உங்க பாவத்தினால உங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை, அவைகள் உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குது. ஆண்டுடைய ரட்சிப்பும் ஆண்டுடைய சமாதானமும் என்ன பண்ணுது? நம்ம செய்யற பாவங்கள் அதை மறைத்து வைத்திருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த நகரத்தினுடைய காரியங்களை அவர் என்ன பண்றாரு? சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயனால் நீ என்னபடி இருக்கும்? நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அதுக்கு பின்னாடி பல காரியங்களை அவர் சொல்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை சொல்றார். அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம இன்னைக்கு நிறைய காரியங்கள்ல கிருபையினால ரட்சிப்பு வருது, உண்மைதான், நம்ம விசுவாசிக்கிறோம். அதே நேரத்துல ஆண்டவர் குறிப்பிடுகிற காரியங்களை நம்ம அதை விட்டு விட்டு ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி நம்ம மனங்கசந்து நம்முடைய காரியங்களை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் முதலாவது ஒரு ஜனங்களை என்ன பண்றாரு? சந்திக்கிறார். கர்த்தருடைய தேவன் தம்முடைய கிருபையினால் என்ன பண்ணுவாரா? சந்திப்பார். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஆண்டவர் வந்துடுறார். எந்த இடத்துலயும் நிறைய வசனம் இருக்குது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? வருகிறேன். 2-3 பேர் கூடுகிற இடத்துல நான் வருகிறேன். அது எதுக்கு வர்றாரு? நம்ம ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்றோம். ஏன் அந்த ஒரு பரலோகத்துல கேட்டுட்டு போயிட வேண்டியதானே? எதுக்கு வர்றாரு அப்படின்னா, வந்து நம்முடைய உள்ளத்துல நம்ம செய்யற சில காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், உணர்வுகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா சுட்டி காட்டுவார். அதை நம்ம ஒப்புக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் திரும்ப சந்திக்கிறார். எதுக்கு சந்திக்கிறார்னா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 Peter chapter 5 verse 10, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அந்த வசனத்தை நல்லா படிச்சா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற ரட்சிப்பை எதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு? இந்த உலகத்துல எதுக்கு ஆண்டவர் அந்த ரட்சிப்பை கொடுக்கணும்? வாட் இஸ் த மீனிங் இஸ் கிவிங் த சால்வேஷன் அப்படின்னா, ஒரு நித்தியமான மகிமைக்கு அழைத்து போகக்கூடிய முதல் படிக்கட்டு என்னன்னா ரட்சிப்பு. இந்த பாக்கியத்தை நம்ம பெற்றாதான் இந்த நித்தியமான இந்த உலகத்திலிருந்து, பாவ உலகத்திலிருந்து நம்மளை ஒரு நித்தியமான சந்தோஷத்துக்கு கொண்டு போக முடியாது கர்த்தர் விரும்புகிறார். என்ன பண்றாரு? நித்திய மகிமைக்கு அழைத்தவரா இருக்கிற. we all are called. நம்ம அடிக்கடி சொல்றோம், நம்ம அழைக்கப்பட்டவங்க, தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க, முன்குறிக்கப்பட்டவங்க. எதுக்கு அழைக்கப்பட்டவங்க? எதுக்கு தெரிஞ்சு கொண்டாரு? எதுக்கு முன்குறிச்சாரு? சில பேர் இப்படி சொல்லுவாங்க, நாங்க அழைக்கப்பட்டவங்க, ஊழியம் செய்யறது ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு பணி, ஆனா நம்ம அதுக்காக அழைக்கப்படலை. நம்ம அழைக்கப்பட்டது நல்லா கவனிங்க. நம்ம தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவரா இருக்கிற, நித்தியமா பரலோகத்துல அவரோட வாசம் பண்ண முடியா கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். சிலர் ஆண்டவர் ஊழியத்துல என்ன பண்றாரு? தேர்ந்தெடுத்துக்கிறார். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாய் சிலரை என்ன பண்றாரு? அப்போஸ்தலராக, சுவிசேஷராக, மேய்ப்பராக, போதகராக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனா பிரதான அழைப்பு என்பது நித்திய மகிமையில் அவரோட என்ன பண்ணணும்? என்ன ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, நான் வந்திருக்கிறேன். நான் ஊழியம் செஞ்சுட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி இல்லைன்னா இந்த நித்திய அழைப்புக்கு என்னால என்ன பண்ண முடியாது? போக முடியாது. நிறைய பரிசுத்தவான்கள் இந்த நரகத்தை தரிசிச்சவங்க சொல்றாங்க, அதுல ஏகப்பட்ட ஊழியக்காரங்க அதுல இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப கவனிங்க, ஊழிய அழைப்பு என்னுடைய அழைப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை அழைத்தது எதுக்குன்னா, அவருடைய மகிமையில அவரோட என்ன பண்ணணும்? நான் சதா காலம் வாசம் பண்ணணும். இது எனக்கு கொடுத்த கடமை, பணி. ஆனா என்னுடைய பரிபூர்ண தரிசனம், நான் பரலோகத்துல நித்தியமா அவரோட என்ன பண்ணணும்?
வாசம் பண்ணணும். கர்த்தருடைய நாம் ஒவ்வொருக்கும் ஒரு சிலுவையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு பணி. ஆதாம ஆண்டவர் உண்டாக்கி எல்லாவற்றையும் படைத்து அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். அந்த மாதிரி ஊழியங்கள் பல வித்தியாசம் இருந்தாலும் என்னுடைய நோக்கம் அவருடைய மகிமைக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வாசித்தீங்கன்னா, சகல கிருபையும் புரிந்தவராக தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற அந்த வசனத்தை நல்லா வாசிச்சீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பின்புதான் நமக்கு பாடுகள் என்ன பண்ணுமா அதிகமாகும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள பாடுகள் வேற, ரட்சிக்கப்பட்ட பிறகு உள்ள பாடுகள் வேற. அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பாடு அனுபவிக்கிற நம்மை என்ன பண்ணுவாராம், முதல்ல என்ன பண்ணணுமா, சீர்படுத்தணும். என்ன பண்ணணுமா, சீர்படுத்தணும். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது, ரெஸ்டோர் பர்சனலி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள், பழக்கங்கள், கலாச்சாரங்கள் அதெல்லாம் அவங்க வேதத்தின் அடிப்படையில் முதல்ல என்ன பண்ணணும், கடந்து வரணும். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒழுக்கத்தின்படி வராமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன ரட்சித்தார், பாவத்தில் வச்சுட்டார், ஒரு விஷயம் பார்த்தேன், என் பாவத்தை மன்னிச்சிட்டார். சரி, அதுக்கப்புறம் உனக்குள்ள ஒரு சீரான வாழ்க்கை இருக்கிறதா, ஒரு ஒரு எப்படி சொல்றது, தகுதியான நல்ல ஒரு எப்படி சொல்றது, வடிவமைக்கப்பட்ட கர்த்தருடைய திட்டத்தின்படி இருக்கிற வாழ்க்கை இருக்கிறதான்றது ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்காக ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார், ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறார். ரட்சிக்கப்பட்டுட்டு நீ பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போன்னு கிடையாது. நம்ம என்ன பண்றாராம், சீர்படுத்துகிறார். ரோமர் 12:2 நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசித்து முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரா, he will regulate us. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வாழ்க்கையில அந்த சீர்படுத்துகிற காரியங்கள் இல்லை. ஒரு வீட்டுக்கு கடந்த நாளில் போய் ஜோமன் பால் காய்ச்ச கூப்பிட்டுருந்தாங்க, போனேன். அதில் உப்பு எல்லாம் இந்துக்கள் மாதிரியே வச்சிருக்கிறாங்க. என்னம்மா இந்துக்கள் மாதிரி வச்சிருக்கே நீ, இதில் வேற என்ன வேற கூப்பிட்டுருக்கே அப்படின்னு. அது என்கிட்ட சொல்லுது, பாஸ்டர் இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு ஒரு அடையாளம், இதெல்லாம் வீட்டில் இருந்தால் இதெல்லாம் பெருகும், உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ இவங்க என்னன்னா இன்னும் சீர்படலை, வேதத்தை வாசிக்கல. யாரோ ஒருத்தங்க தெரியாத ஒரு ஊழியக்காரன் சொல்றதை கேட்டுட்டு அதை எடுக்க மாட்டேன்றாங்க. இன்னும் சீர்படலை. உலகத்தினுடைய வேஷங்கள், உலகத்தினுடைய உடை, உலகத்தினுடைய கலாச்சாரம், உலகத்தினுடைய பண்பாடு, உலகத்தினுடைய பேச்சு, உலகத்துடைய நடையிலிருந்து மாறல அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட நம்ம திரும்ப மகிமைக்கு போக முடியாது. பாதியில கைவிப்படுற நிலைமை வரக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:2 சீர்படுத்தி, முதல்ல அந்த வசனத்தை வாசிங்க. சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி என்ன பண்ணுவாராம், நிலைநிறுத்துவார். இதுக்கு தான் ஆவியானவர் கிருபையோடு நம்மை சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையில வரும்போது ஜெபிக்கிற இடத்துல வர்றாரு. எதுக்கு வர்றாரு, முதல்ல ரட்சிப்படையணும், ரெண்டாவது என்ன பண்ணணுமா, சீர்படுத்தி, அப்புறம் ஸ்திரப்படுத்தி, அப்புறம் பலப்படுத்தி, அப்புறம் நிலைநிறுத்துவார். ரோமர் 12:2 நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமன் சாப்டர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ரட்சிக்கப்படாதவங்க வேஷம் போடுறத வேஷம் பைபிள் சொல்லல. ரட்சிக்கப்பட்ட ரோமர் சபைக்கு பவுல் எழுதுகிறார், நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, உன் மனசு சுத்தமா இருக்கு, ஆனா உன் உடையில ஒரு மாற்றம் கிடையாது, உன்னுடைய தோற்றத்துல ஒரு மாற்றம் இல்லை, உன்னுடைய பேச்சுல, சிந்தனையில, செய்கையில, சிந்தனை வேணா பரிசுத்தமா இருக்கலாம், உன்னுடைய காரியங்கள எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்லி பவுல் அங்க சொல்லுகிறார். அதே இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எபிரேயர் 4:12 புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆக்சுவலா முதல்ல நம்ம அந்த வசனத்தை படிச்சிருக்கோம். ஆனாலும் நல்லது, பவுல் சொல்றாரு, நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை என்ன பண்றீங்க, நாற்றிகமான ஒரு வேஷம், மற்ற நாளான ஒரு வேஷம். இத ரோமாபுரியில் உள்ள சபைகளுக்கு அவர் எழுதுறாரே தவிர ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு எழுதல, ரோமாபுரியில் சபைக்கு எழுதுறாரு. நாற்றிகமா சபையில வேஷம் போற சில ஆட்கள் இருக்கிறாங்க. இல்ல கவனிங்க, ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக.
அந்த கிருபையினால் வர்ற தேவனை நம்ம இந்த மாதிரி அலட்சியப்படுத்தினா அதுக்கப்புறம் கூப்பினாலும் கதறினாலும் அவர் வரமாட்டார். ரெண்டாவது அந்த வசனம் சொல்லுது, இதை எப்படி மாற்ற முடியும்னா வேதத்தை படிக்க 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 தான் அந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையானது ஹீப்ரு 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகள் என்ன பண்ணுகிறதா வகையறுக்கிறது. அப்ப வேத வசனம் முதல்ல ஆவியானவர் நமக்குள்ள வந்த உடனே எனக்கு தீர்க்க தரிசனம் வந்தது, ஆண்டவர் அதை பேசினார் இதை பேசினார்னு சொல்லிட்டு அவங்க இருதயத்துல எந்த ஒரு நினைவுகளும் உலகத்து நினைவுகளின்படியே அவங்க காணப்பட்டா அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளோ அவங்களுக்கும் பலன் அளிக்காது, மற்றவங்களுக்கும் பலன் அளிக்காது என்பதை அறிந்து கொள்வோமாக. இரண்டாவது அந்த இடத்துல பவுல் சொல்றாரு, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுரு எழுதின நிருபத்தில் இந்த இரண்டாவது ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய ஸ்திரப்படுத்தி முதல்ல சீர்படுத்துகிற ஆவியானவர், ரெண்டாவது என்ன பண்றாராம் ஸ்திரப்படுத்துகிற. ஒரு மனுஷன் எப்படி ஸ்திரப்பட முடியும்னா சபையில சேரும் போதுதான் அவன் ஸ்திரப்படுகிறான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் இரண்டாவது வேலையை செய்யறாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 2:47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பாவ மன்னிப்பு பெற்றவங்க தொடர்ந்து ஆண்டவர் அவங்களை எதுக்காக இரண்டாவது சந்திக்கிறார்னா எப்படியாவது சபைக்கு அவங்க போகணும், சபை கூடி வருகிறதுல விட்டு விடக்கூடாது. கர்த்தர் அனுதினமும் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, சபையில சேர்த்து வந்தார். அப்ப சபையில சேர்க்கும் போது சபையிலுடைய உபதேசம் அவங்களை சீர்படுத்துது. அவங்க வீட்டுல வேதத்தை வாசிக்கணும், சபையில இருக்கிற வார்த்தைகளை கேட்கும் போது அவங்க சீர்படுத்தப்படுகிறாங்க. என்ன பிரசங்கம் கேட்டாலும் சீர்பட மாட்டேன்னு சொல்ற ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க, அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா சபையில சேரும் போது நம்ம சீர்பட, சபையே வேணாம் அப்படின்னு நம்ம போனா நம்ம ஸ்திரப்பட மாட்டோம். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு நிலையான ஆசீர்வாதமும் இருக்காது. சபையில நம்ம நிலைத்திருந்தாதான் நம்ம குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதங்கள் நிலைச்சிருக்கும். சபையில நம்ம நிலைச்சிடல அப்படின்னா ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு சபைக்கு போற சில ஆட்களும் இருக்கிறாங்க, ஒரே சபைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வர்ற ஆட்கள் இருக்கிறாங்க. இது ரெண்டுமே ஸ்திரமற்ற நிலைமை. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு சபைக்கு போவாங்க, 3 மாசத்துக்கு ஒரு சபைக்கு போவாங்க, அது ஒரு பழக்கம். ஒரே சபைக்கு வர்றவங்க 3 வாரத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, 4 வாரத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. இது ரெண்டுமே ஸ்திரமற்ற நிலைமை. இந்த ஸ்திரமற்ற நிலைமை இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களும் ஸ்திரம் இல்லாமல் போகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம நித்திய மகிமைக்கு நம்ம போக முடியுமா என்பதை நம்ம அறிந்து கொள்வோம். மூன்றாவது பேதுரு சொல்றாரு, அந்த சபையில ஸ்திரப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன பண்றாராம், பலப்படுத்துகிறார். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசிக்கும் போது, ஆக்ட்ஸ் சாப்டர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். 1 பேதுரு 5:10 சொல்லுது, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. எப்ப நம்ம நிலை நிற்க முடியும்னா பலப்பட்ட பிறகுதான் நிலை நிற்க முடியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த சீர்பட்டு ஸ்திரப்படுத்தின ஆட்களை இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பலப்படணும். நீங்க என்ன பண்ணணுமா, பலப்படணும், ஆவினால பலப்படணும். பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலம் அடையுது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எருசலேம் விட்டு போகாமல் அங்க காத்திருங்கள் சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு, ஒரு கட்டளையா பிறப்பிக்கிறாரு. அதை யாரெல்லாம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிறார்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணப்பட்டாங்க, பலப்படுத்தப்பட்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பலப்படுத்தப்பட்ட பிறகு நல்லா புரிஞ்சுக்கோங்க, 120 பேர் அந்த இடத்துல பலப்படுத்தப்பட்டாங்க. 120 பேர் மேல அபிஷேகத்தை ஊற்றினார் ஆண்டவர். ஆனா நல்லா பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்னவங்க அந்த 12 பேர் தான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஆண்டவர் எதுக்காக நம்மளை கிருபையினால சந்திக்க வருகிறார்னா, பரிசுத்தாவை பெற்ற பிறகுதான் அங்க உபத்திரமே என்ன பண்ணிச்சு, பெருக ஆரம்பிச்சது. 9ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது உபத்திரம் வந்தது சபைகளுக்கு. சீஷர்கள் எல்லாமே இந்த 120 பேருமே அப்படியே செதறி ஓடினாங்க. ஆனா அதுல அந்த சீஷர்கள் எங்கெங்க போனாங்களோ நிறைய பேர் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க.
ஆனா தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு அவங்க காத்திருந்ததுனால ஆண்டவர்களை தொடர்ந்து ஸ்திரப்படுத்தினார். பவுலையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்தினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மூன்றாவது ஆண்டவர் கிருபையினால நம்ம சந்திக்க வர்ற ஆண்டவர் மூன்றாவது என்ன பண்றாருன்னா, நம்மை காப்பாற்றி ஆறுதல் படுத்தி தொடர்ந்து இந்த ஊழியத்துல பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் தொடர்ந்து நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3 வசனம் 4 வசனத்தை வாசிக்கும் போது 2 கொரிந்தியன் chapter 1 verse 3 and 4. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த வார்த்தையை பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் கொரிந்து சபைக்கு எழுதுறார். ஒருவேளை கொரிந்து சபையில இப்படிப்பட்ட பலவீனம் இருக்கா என்னன்னு தெரியல. அப்ப பவுல் சொல்றாரு 3 வசனம் 4 வசனத்துல, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வருஷத்தை நல்லா வாசிச்சா, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தாகிலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அபிஷேகம் பெற்ற பிறகு உபத்திரவங்கள் வர ஸ்டார்ட் பண்ணும். ஆனா அந்த உபத்திரவத்துல ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாராம், முதல்ல உபத்திரவத்தை நமக்கு தந்து நம்மளை பலப்படுத்தி, அப்புறம் உபத்திரவத்துல பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு என்ன பண்றாரு, நம்ம மூலமாவும் ஆறுதல் செய்கிறார். முதல்ல நம்மளை ஆறுதல் படுத்துகிறார், உபத்திரவத்தை அனுப்பி நம்மளை பலப்படுத்துகிறார், புடமிடுகிறார். அதுக்கப்புறம் நம்ம மூலமாய் மற்றவங்களுக்கு என்ன பண்றாராம், ஆறுதல் செய்கிறார். அப்படி ஒரு சம்பவம் 2 சம்பவம் இல்ல, பவுலுடைய வாழ்க்கையில பல சம்பவம் நடந்தது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை நம்ம வாசிச்சு முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரம் 24 வசனத்துல, ஆக்ட்ஸ் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 27 verse 24. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க நம்ம வாசிக்கும் போது அந்த 27 அதிகாரம் ஆக்ட்ஸ் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் 27ல ஒரு பயங்கரமான ஒரு கப்பல் சேதத்துக்குள்ள, கப்பல் சேதம் கிடையாது, கடல் சேதம், பயங்கரமான புயல் சூறாவளியில மாட்டிக்கிறாங்க. 20ஆம் வருஷத்திலிருந்தே நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருமழை, நிறைய விஷயம் நடக்குது. அப்படி நடக்கும்போது கவனிங்க, பவுலும் பாதிக்கப்படுறார். கிட்டத்தட்ட ஒரு 14 days. 27ஆம் அதிகாரத்தில் தான் அந்த வசனம் இருக்குது. 14ஆம் ராத்திரியான போது 14 நாள் சூரியனை காணல, நட்சத்திரங்களை காணல, சந்திரனை காணல, பயங்கர மழை, யாரும் சாப்பிடாம இருக்கிறாங்க. அப்போ பவுலும் சோர்ந்து போற மாதிரி நிலைமையில இருக்கிறாரு. எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா பவுல் சொல்றார், பவுலை பார்த்து ஆண்டவர் தூதனை அனுப்பி 23ஆம் அதிகாரத்துல பேசுறார். 24ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, 24ஆம் அதிகாரத்துல தூதன் சொல்றார், பவுலே பயப்படாது, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு என்ன பண்ணுவாரு, தயவு பண்ணுவார் என்று சொல்லி ஆண்டவர் பவுலை என்ன பண்றாரா, கர்த்தர் பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப பரிசுத்தாவியை பெற்ற நாம் என்ன பண்றோம், நம்ம சாட்சிகளாய் காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, 3வது ஆண்டவர் நம்ம எதற்காக சந்திக்க வருகிறார் என்றால், ஆறுதல் படுத்தவும் காப்பாற்றவும் ஆண்டவர் என்ன பண்றாரு, சந்திக்க வருகிறார். தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் என்ன பண்றாராம், தம்முடைய தாசர்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். பவுலுடைய பிரயாணங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். 14 நாள் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் அந்த சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களை பலப்படுத்தி பவுல் மூலமாய் ஆண்டவர் திடப்படுத்தி, பவுலையும் கர்த்தர் திடப்படுத்த வல்லவராயிருந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 3 விதமான சந்திப்புகளை நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 59:10, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்ன பண்ணுவாரு, சந்திப்பார். அப்ப நம்ம பெற்றுக்கொண்ட கிருபை ஏதோ ஒரு நாள் சோத்திரம் பண்ணிட்டு ஒரு நேரம் முடிஞ்சதுன்னு அல்லாம
நம்ம ஸ்தோத்திரிக்கும் போதே அங்க ஆண்டவர் வந்து இருக்கிறார். என் நாமத்தை பிரசாதப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் என்ன பண்ணுவேன், அங்க இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த நாட்களை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டுடைய கிருபை இருக்கும் போது நான் இன்னொன்னும் என்னென்ன பயன்படுத்திக்கணும், என்னென்ன பெற்றுக்கொள்ளணும், எந்தெந்த காரியங்களை நான் முன்னேறி செல்ல கர்த்தர் எனக்கு எதிர்பார்க்கிறாரு சொல்லி அந்த காரியங்களை நம்ம இந்த நல்ல நாட்களில் சுதந்திரிக்கும் போது ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்மளே சொல்லணும், இன்னும் என்ன சீர்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், அதுக்கப்புறம் என்னை நிலை நிறுத்தும், அதுக்கப்புறம் உமக்காக நிலை நிற்கும் போது வருகிற போராட்டங்கள்ல எனக்கு பாதுகாப்பையும் ஆறுதலையும் நீ தருவீராகன்னு சொல்லி நம்ம முன்னேறி செல்லும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில கிருபை தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு அப்புறம் அந்த வசனம் அப்படியே முடியுது பாருங்க. என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரியிடத்துல நான் என்ன பண்ணுவேன், காணும்படி செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமை. அப்ப ஆண்டவர் பாதுகாப்பையும் நமக்கு காரியங்களையும் செய்து நம்ம சவுலுக்கு விரோதமா இருந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றினது போல நமக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஒரு காரியங்களையும் ஆண்டவர் மாற்ற வல்லமுடையவராக இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 4:15 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 தெசலோனிக்கர் chapter 4 verse 15. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. 1 தெசலோனிக்கர் 4:15 கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்தி கொள்வதில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தம்முடைய வருகையிலே நம்மளை சந்திக்க வருகிறார். இது ஒரு கிருபையான ஒரு சந்திப்பு. முதலாவது சந்திப்பாகிய ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் பரலோகத்துல உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படும் சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப முதலாவது ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில சந்திப்பு நம்ம விட்டு தரலன்னா இந்த கடைசி சந்திப்புக்கு நம்ம ஆண்டவரை சந்திக்க முடியாது. அவரை குத்தின கண்கள் யாவரும் அவரை என்ன பண்ணுமா, காணும். பூலோகத்தர் யாவரும் நடுங்குவார்கள். அப்படின்னா ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்க உலகத்துல வந்தப்ப யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. யூதர்கள் அவருடைய ரட்சிப்பே வேண்டான்னு சொல்லி புறக்கணிச்சாங்க. அப்போ ஆண்டவர் பிரதான தூதர்களோடு எக்காலத்தோடு அவருடைய பகிரங்க வருகையில வரும்போது ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுங்குவார்கள் இருக்குது. நம்ம அந்த மாதிரி இல்லாதபடி அந்த கிருபையான சந்திப்பை கிருபைக்கு நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை அப்படியாய் ரட்சித்து நம்மை சந்திக்கிறார். 2வது, நம்மை ஸ்திரப்படுத்தும்படியாய் அவர் சந்திக்க வருகிறார். நம்மை பலப்படுத்தும்படியாய் சந்திக்க வருகிறார். எப்படி ஆண்டவர் ஸ்திரப்படுத்த சந்திக்க வருகிறார்? வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தின் மூலமாய் ஸ்திரப்படுத்தி நம்மை சந்திப்பார். அப்புறம் பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். சபைக்கு வரும்போது ஆண்டவர் நம்மை சந்தித்து ஸ்திரப்படுத்துகிறார். பரிசுத்தாவை பெற்று காத்திருக்கும் போது நம்மை பலப்படுத்தி சந்தித்து நம்மை பலப்படுத்துகிறார். அப்புறம் நிலை நிறுத்துகிறார். கடைசியில ஆண்டவர் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் ஆறுதல் படுத்தி காப்பாற்றும்படியாய் அவர் நம்மை சந்திக்க வருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது எல்லாமே கிருபையினால நடக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறபடினால ஆண்டவருடைய கிருபையை நம்ம ஒரு நாள் விட்டு விடாதபடி ஸ்தோத்திரம் செய்கிறதுலே தகும் சொல்கிறபடி எதை செய்யறோமோ இல்லையோ, சில நேரத்தில் ஊழியங்கள் கூட தடைபடுது இயற்கை சூழ்நிலைகள்னால. ஆனா தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில தடைபடாதபடி நம்ம அதை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள கர்த்தருடைய பாதத்துல நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தமது கிருபையினால் என்னை சந்திக்க வருவார் என்று சொல்லி ஆண்டவரே, ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல ஆண்டவருடைய சந்திப்பை அவர் உறுதிப்படுத்துகிறதை நாங்கள் வாசிக்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சந்திப்பை பற்றிய ஆண்டவரே அசைக்க முடியாத ஒரு விசுவாசமும், ஆண்டவரே அந்த சந்திப்பு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில கனமுள்ளதாய் நாங்கள் மாற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க. நீர் ஒவ்வொரு நாளும் ஆதாமை ஆண்டவரே உண்டாக்கிய நாட்களை சந்தித்தது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்மோடு நாங்கள் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. கர்த்தருடைய நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கூட்டங்கள்ல ஆண்டவரை ஆராதிப்பதும் சபைக்கு வருகிறதும் ஆண்டவரே இது தேவன் எங்களை சந்திக்கிற இடம் என்று சொல்லி இதை நாங்கள் அலட்சியப்படுத்தாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேவனுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்க தேவன் கிருபை செய்யும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா.
அந்த சந்திப்பில் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சித்து இந்த வசனத்தின்படி எங்களை சரி செய்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஆராய்ந்து அறிய ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.